கன்னி ராசிக்காரர்களே, கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் குழந்தைகளிடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மனம் இல்லாவிட்டால் புத்தனிடமிருந்து கூட எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சின்ன சின்ன அசைவுகளிலிருந்து கூட நீங்கள் சில விஷயங்களை கற்றுப்பீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம் பிறக்கிறது. நம்ம மனசில் இருக்கக்கூடியதை மற்றவங்க புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இதை தானே ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க. என் எண்ணத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க, என் எண்ணத்தை யாரும் தெரிஞ்சிக்க மாட்றாங்க, எனக்குள்ளே இந்த விஷயம்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் நடத்துறதுக்கு யாரும் உதவி கூட பண்ண மாட்றாங்க, இந்த காலம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக வருந்துனீங்க. இந்த கன்னி ராசிக்கு இந்த பராபவ வருஷம் பெருத்த துணையாக, ஹெல்ப்பாக உங்கள் வாழ்க்கையில் திசை திருப்பம் ஏற்பட போகுது. இது நடக்க போகுது, காலத்தின் கட்டாயம். நீங்கள் இந்த வருஷத்தில் எதையெல்லாம் திட்டம் தீட்டுகிறீர்களோ அது வெற்றி கிடைக்கும். ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறேன், எதையுமே பிளான் பண்ணுங்கள். எவ்ரிதிங் பிளான். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. பண இழப்புகளை தவிர்க்க போகிறீங்க. பிளான் பண்ணுறதுனால நீங்கள் இழக்கக்கூடிய பண இழப்புகள், பொருள் இழப்புகள் இதெல்லாம் தவிர்க்க போகிறீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. பல முயற்சிகள் வெற்றி பெற போகுது. உங்கள் புத்திசாலித்தனம் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் என்ன ஞானத்தை கற்றுக்கிட்டீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. உடைந்த மனம் மீண்டும் சேரப்போகுது. உடைக்கப்பட்ட மனங்கள் மீண்டும் வருத்தப்பட போகிறாங்க. உங்கள் மனசு உடஞ்சதில் அது மீண்டும் உங்களுக்கு சேரப்போகுது. நல்ல நிம்மதியை கொடுக்கும். உங்கள் வேலை தொழிலில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலை காட்ட போகிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக இருங்க. எதில் இப்போ இறங்கிட்டீங்களோ தன்னம்பிக்கை மட்டும் குறைச்சி எடை போடாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்க போகுது. உங்கள் வேலைகளில், உங்கள் திறமைகளில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. யாராச்சும் உங்கள் வாழ்க்கையில் 2வது வருமானத்தை நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். 2 இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் தனியாக இந்த தொழில் பண்ணலான்னு இருக்கேன், நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், தைரியமாக இறங்குங்க. சேமிப்பு உயரும். இது வரைக்கும் பணத்தை இழந்த நீங்கள் இனிமேல் தான் சேமிக்க போகிறீங்க. உங்களுக்காக சேமிக்க போகிறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக சேமிக்க போகிறீங்க. இந்த பணம் எப்படி சேமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் சேமிக்க போகிறீங்க. உடல் நலம் அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கும். பராபவ வருஷத்தில் பாரமான எல்லா விஷயத்துலேயும் ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு புதிய பாதையை உருவாக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. கடந்த காலகட்டத்தில் நம்ம யாரை பற்றியும் யோசிக்காதனால ரொம்ப டேமேஜ் ஆனோம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏதாச்சும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது ஜாதகம் பாருங்கள். முக்கிய முடிவு எடுக்கும்போது ரொம்ப நாள் நல்லா கலந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பற்றியும் பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு முடிவெடுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும், அதை கண்டு பயந்துடாதீங்க. அதனால் சின்ன சின்ன விஷயமா, ஹெல்த் விஷயமா நிறைய பார்த்துக்குங்க. அதனால் சின்ன சின்ன ஹெல்த் விஷயங்கள் நல்லா பார்த்துக்குங்க. நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும். சின்ன சின்ன கவலைகள் நம்மளை போட்டு படுத்தும். கடந்த காலம் மாதிரி இந்த காலமும் நம்ம ஏதாச்சும் இழந்துருவோமோ, ஏதாச்சும் நமக்கு மனவேதனை ஏற்பட்டுருவோமோ, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்புங்க. கடந்த காலத்தில் நம்ம சில விஷயங்கள் இழந்ததுக்கு காரணம் நம்ம நண்பர்கள். ஆசை வார்த்தைகளுக்கு நம்ம மயங்கி இருக்கிறோம். அதில் தான் ஏமாந்தமே தவிர இனிமேல் ஆசையாக பேசினா கூட நம்ம யோசிப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன இந்த யோகா, தியானம் அது மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகணும். அதிகபட்சம் இந்த வருஷத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பிடித்தமான வேலைகள் அமைஞ்சு பிடித்தமான விஷயத்தில் ஈடுபடுவது தான் சிறப்பு. எது பிடிச்சிருக்கோ அது செய்யுங்க. சார், இந்த நேரம் எனக்கு சாப்பிட தான் பிடிக்குதுன்னா இன்னும் ஒரு சின்ன மருத்துவ யோசனை சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா போய் சாப்பிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா போய் தூங்கிடுங்க. ஒரு 20 நிமிஷம் படுத்து தூங்குங்க. ஒரு குடும்பத்தில் சண்டையே நடக்கட்டும், பிரச்சனையாகவே இருக்கட்டும், ஒரு தூக்கத்தை போட்டுருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுங்க. தூங்கி எழுந்திங்கன்னா அங்கே ஒரு சண்டையும் இருக்காது, உங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரும் இருக்காது. அதனால் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக ஆகிடும். அப்போது ஒரு முடிவு எடுங்க. குடும்பம் ஒத்துமையாகிடும். அவ்வளோதான். இந்த வருஷத்தில் இந்த மேஜிக் மட்டும் அதிகமாக பண்ணி பாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம், இந்த ஜபம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். ராமநாமம் நிறைய சொல்லுங்கள். அதுவும் புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க, நரசிம்மர்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஒரு நெய் தீபத்தை 2 பேருக்கும் ஏற்றிட்டு வாங்க. உண்மையிலே உங்களுக்கு கண் திருஷ்டியெல்லாம் விலகி ஒரு பிரம்மாண்டமான புது மாற்றங்களை, அதனால் உங்களுக்கு பலங்கள் அதிகரிக்க போகுது. இந்த வருஷம் ரொம்ப புத்துணர்ச்சியோடு, பழைய காலம் மாதிரி ஏமாந்ததெல்லாம் இல்லாமல் புது புத்துணர்ச்சியோட, புது சந்தோஷத்தோட,
புது மகிழ்ச்சியோட இந்த பராப வருஷத்தில் துள்ளி குதிக்க போகிறீங்க. நல்லது நடக்க போகுது. நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபா வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படின்னா முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு மாதமும் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும்? அந்த கண் எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம். இடம் மாறணும், பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசிச்சதை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.